கிராமத்து மக்களுடைய வாழ்க்கையே ரொம்பவும் சுவாரஸ்யமானது தான். கிராமத்து மக்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க. மரத்துக்கு ஒரு கதை, மாளிகைக்கு ஒரு கதை, குளத்துக்கு ஒரு கதை, கோயிலுக்கு ஒரு கதைன்னு எதை எடுத்தாலும் அதுல ஒரு கதை இருக்கும் கிராமத்துல. அப்படிப்பட்ட கதைகள்ல பேய் கதைகளும் நிறைய இருக்கும். இன்னைக்கு நீங்க கேட்க போற கதையோட கதாநாயகன் நகரத்துல இருந்து கிராமத்துக்கு போறான். போற இடத்துல அவன் கேள்விப்பட்ட ஒரு கதையை பத்தி தான் இந்த கதையில நீங்க கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். இன்னைக்கு நீங்க கேட்க போற நாவல் மரம்ங்கிற சிறுகதை எழுதியவர் கே வெங்கடாசலம் அவர்கள். இந்த சிறுகதை வெளிவந்த ஆண்டு 1941. கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். போன கோடை விடுமுறைக்கு என்னுடைய கிராமத்துக்கு நான் போயிருந்தேன். ஹரிகேசவநல்லூர் ரொம்ப சின்ன கிராமம்தான். அதோட மொத்த ஜனத்தொகையே 1000க்கு மேல இருக்காது. அந்த ஊர்ல 2 மெத்த வீடுகளும் 3 கார வீடுகளும், மற்றவையெல்லாம் ஓலை ஓட்டு வீடுகள் தான். அந்த கிராமத்தை வளைச்சுக்கிட்டு கனடியன் கால்வாய் ஓடுது. கால்வாய் ரொம்ப சின்னதுன்னாலும் அதோட பிரயோஜனம் ரொம்ப பெருசு. கனடியன் கால்வாய் பாசனத்து நிலம்னா அதுக்கு தனி மதிப்பு உண்டு. ஹரிகேசவநல்லூர்ல நான் 2 நாட்களை எப்படியோ கழிச்சிட்டேன். 3ஆவது நாள் எனக்கு பொழுதே போகல. வீட்டுல இருந்து என்ன பண்றதுன்னு புரியல. வீட்டுல என்ன தவிர என் அம்மாவும் பாட்டியும் தான் இருந்தாங்க. காலையில 10 மணிக்கு காப்பி பலகாரம் சாப்பிட்டுட்டு வாய்க்காலுக்கு குளிக்கலான்னு போனேன். வாய்க்கால் படித்துறையில கம்பீரமா ஒரு பிள்ளையார் உட்கார்ந்து இருந்தாரு. சிலு சிலுன்னு மெல்லிய காத்து வீசிக்கிட்டு இருந்தது. பிள்ளையாருக்கு கட்டியிருந்த பரிவட்ட துணியை கசக்கி புழிஞ்சா கால்படி எண்ணெய் எடுக்கலாம். அவ்வளவு எண்ணெய் சிக்கு. வாய்க்கால்ல குளிச்சுட்டு வந்த பெண்கள் ஈர உடையோட பிள்ளையார சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த பிள்ளையாருக்கு பக்கத்திலேயே ஒரு நாவல் மரம் இருந்தது. அந்த மரத்தை பார்த்தாலே அது ரொம்ப பழமையான மரம்னு தோணுச்சு. தலையை உயர்த்தி பார்த்தேன். அடேயப்பா, எத்தனை உயரம், எத்தனை கிளைகள்! அதுல உருண்டை உருண்டையா நாவல் பழங்கள் தொங்கிக்கிட்டு இருந்தது. அதை பார்க்கும் போதே எனக்கு நாக்குல எச்சி ஊறுற மாதிரி இருந்தது. கீழே கிடந்த 1-2 சுட்ட பழங்களை எடுத்து ஊதி ஊதி சாப்பிட்டேன். அந்த நாவல் பழத்தோட ருசியில குளிக்க வந்ததையும் மறந்து மரத்தடியில உட்கார்ந்தேன். கொஞ்ச நேரம் போச்சு. அங்க ஒரு கிழவர் வந்தாரு. அவருக்கு வயசு 60க்கு மேல இருக்கும். நான் அங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்ததும் அவருடைய முகம் கொஞ்சம் மாறின மாதிரி தெரிஞ்சது. அவருடைய முகத்துல ஏற்கனவே இருந்த சுருக்கங்கள் இன்னும் அதிகமான மாதிரி இருந்தது. அவர் என் பக்கத்துல வந்ததும் நான் எழுந்து நின்னேன். யாருப்பா, நீ சுப்புராமன் புள்ளையா அப்படின்னு கனிவான குரல்ல கேட்டாரு. இல்ல, நான் அவரோட அக்கா புள்ள அப்படின்னு பதில் சொன்னேன். நான் சரிதான், மங்களத்தோட மகனா நீ? அது கிடக்கட்டும், இந்த நடுப்பகல் நேரத்துல இங்க மரத்தடியில ஏன் வந்து நிக்கிற அப்படின்னு கேட்டாரு. சும்மாதான், பொழுது போகல, குளிக்க வந்தேன். அப்படியே இந்த நாவல் மரத்தை பார்த்தது இங்க உட்கார்ந்துட்டேன் அப்படின்னு இழுத்தேன். அட பாவமே, நாவல் பழத்த ஆசையில உன் தலை மேல விழ இருக்கிற ஆபத்தை கூட மறந்துட்டியே அப்படின்னு பரிவோட சொன்னாரு அவரு. என்னது ஆபத்தா? எனக்கு எதுவும் விளங்கலையே அப்படின்னு பதட்டத்தோட கேட்டேன் நான். ஆமாப்பா, ஆபத்து தான். இங்க வா, இப்படி உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த பிள்ளையார்கிட்ட போனாரு அவரு. நானும் கூட போனேன். அங்க இருந்த படித்துறை கல்லு மேல அவர் உட்கார்ந்தாரு. நானும் அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்தேன். அப்போ வாய்க்கால்ல ஒருத்தரும் இல்ல. எல்லாரும் குளிச்சுட்டு கிளம்பி போயிருந்தாங்க. கிழவரும் கதைய ஆரம்பிச்சாரு. இந்த ஊர்ல முத்துசாமி புள்ளன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரோட மூத்த பொண்ணுதான் மைதிலி. ரொம்ப அழகா இருப்பா. அவ இடுப்புல குடத்தோட ஆடி அசைஞ்சு குளத்துக்கு வர்றத பார்க்கவே ஒரு நடனம் போல இருக்கும். மைதிலி ரொம்ப அழகான பொண்ணு மட்டும் இல்ல, குணவதியும் கூட. அந்த மைதிலியோட மனசு திருடினவன் தான் நாகபூஷணம். அவன்கிட்ட மைதிலி எப்படி தான் மனசை பறி கொடுத்தாங்கிறது தனி கதை. ஒரு நாள் வழக்கம் போல காலையில சூரிய உதயத்துக்கு முன்னால மைதிலி குடத்தோட வாய்க்காலுக்கு தண்ணீர் எடுக்க வந்திருக்கா. அரை இருட்டா இருந்த அந்த சமயத்துல படித்துறையில அவ காலை வச்சப்போ ஏதோ காலில் பட்டு நழுவி ஓடி இருக்கு. அவ பயந்து போய் ஐயோ பாம்பு பாம்பு அப்படின்னு கத்திட்டா. மைதிலி போட்ட கூக்குரல்ல கிராமமே எழுந்து வந்துருச்சு. மைதிலியோட குடம் வாய்க்கால்ல ஓடி போயிருச்சு. அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்து பார்த்தப்போ மைதிலி மூச்சு பேச்சு இல்லாம வாய்க்கால் கரையில கிடந்தா. அவளை வீட்டுல கொண்டு போய் சேர்த்துட்டு வைத்தியருக்கு ஆள் அனுப்புனாங்க. அன்னைக்கு பார்த்து கிராமத்து வைத்தியர் ஊர்ல இல்ல, அவர் வெளியூருக்கு போயிருந்தாரு. கொஞ்ச நேரத்துல மைதிலிக்கு உணர்வு வந்தது. உணர்வு வந்த உடனே அவன் மறுபடியும் பாம்பு பாம்பு அப்படின்னு கத்துனான்.
அதை பார்த்து மைதிலியோட பெற்றோர் பயந்து போனாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம துடிச்சு போனாங்க. அந்த சமயத்துல ஹரிகேசவ நல்லூர்ல இருந்த பெரிய வீட்டு பிள்ளையோட வீட்டுக்கு அவரோட மைத்துனன் நாகபூஷணம் வந்திருந்தான். அவன் சென்னையில வைத்திய கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருந்தான். கோடை விடுமுறைக்கு வந்திருந்த அவனுடைய காதலையும் இந்த செய்தி போய் விழுந்தது. அதுக்குள்ள 4-5 பேர் அவன் வீட்டுக்கு ஓடி வந்து, அப்பா நாகபூஷணம், நீ தான் டாக்டருக்கு படிச்சிருக்கியே, அங்க ஒரு பொண்ணுக்கு உடம்புக்கு முடியல, பாம்பு பாம்புன்னு கத்திக்கிட்டு இருக்கு, வந்து என்னன்னு பாரு அப்படின்னு கேட்டாங்க. நாகபூஷணமும் கிளம்பி மைத்திலியோட வீட்டுக்கு வந்தான். நாகபூஷணம் வந்து பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிட்டான், மைத்திலியே பாம்பு எதுவும் கடிக்கல, பயம்தான் அவளை பிடிச்சிருக்குன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். நாகபூஷணம் கொடுத்த சிகிச்சையில மைத்திலி பயம் தெளிஞ்சு குணமடைஞ்சா. மறுநாளும் மைத்திலிய பார்க்க அவன் போனப்போ அவங்க வீட்டுல அவளை தவிர வேற யாரும் இல்ல. வீட்டுக்குள்ள தயக்கத்தோட காலடி எடுத்து வச்சான். அப்போ சும்மா உள்ள வந்து பாருங்க அப்படின்னு ஒரு இனிய குரல் கேட்டது. நாகபூஷணம் தைரியமா உள்ள போனான். அன்னைக்கு அவன் மைத்திலிக்கு மருந்து எதுவும் கொடுக்கல. ஆனா திரும்பும் போது நாகபூஷணம் ஒரு நோயாளியா திரும்பினான். ஆமா, காதல் நோயோட திரும்பினான். மைதிலியும் நாகபூஷணமும் அவங்களுடைய காதல் நாடகத்தை அதிக நாள் நடத்த கடவுள் அனுமதிக்கல. நாகபூஷணத்தோட பெற்றோர் அவனுக்கு ஒரு பெண் தேடி திருமணமும் நிச்சயித்திருந்தாங்க. ஆனா மைதிலியும் நாகபூஷணமும் சாதாரணமா ஒருத்தர் காதலிக்கல. 2 பேரும் தங்களை மறந்து ஒரு சொப்பன உலகத்துல சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாகபூஷணத்தோட அப்பா அம்மா கிட்ட இருந்து அவனுக்கு திருமணம் நிச்சயமாயிருக்கிறதா கடிதம் வந்ததும் நாகபூஷணத்துக்கு சப்த நாடிகளும் ஒடுங்கி போன மாதிரி இருந்தது. அவனுக்கு அவங்க அப்பா மேல கோபமா வந்தது. ஆனா நாகபூஷணத்துக்கு அவங்க அப்பாவை பத்தி நல்லா தெரியும். அவர் நிச்சயம் பண்ண இந்த திருமணத்தை அவன் மறுத்தா அவனுடைய வாழ்க்கையே நரகமாயிரும்னு அவனுக்கு தெரியும். அதனால பைத்தியம் பிடிச்சவனை போல எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்தான். கடைசியில ஒரு முடிவுக்கு வந்தான். அன்னைக்கு ராத்திரி 8 மணி இருக்கும். முதல்ல ஒரு உருவம் வந்து இந்த நாவல் மரத்தடியில பறக்க பறக்க விழிச்சுக்கிட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அங்க இன்னொரு உருவமும் வந்தது. அந்த சமயத்துல சந்திரன் மேகங்களுக்குள்ள புகுந்திருந்தான். நட்சத்திரங்கள் மட்டும் மினுக்கு மினுக்குன்னு மின்னிக்கிட்டு இருந்தது. ஊர் அடங்கி போயிருந்தது. அந்த சமயத்துலதான் மைதிலியும் நாகபூஷணமும் சந்திச்சிருந்தாங்க. ரொம்பவும் சிரமப்பட்டு தன்னுடைய உணர்வுகளை அடக்கிக்கிட்டு தன்னுடைய தகப்பனார்கிட்ட இருந்து தனக்கு திருமணம் நிச்சயமாயிருக்கிறதா கடிதம் வந்திருக்கிறத பத்தி நாகபூஷணம் மைதிலி கிட்ட சொன்னான். மைதிலி கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா. அதுக்கு பிறகு, சரிதான், உங்க இஷ்டம் என்னவோ அதுபடி பண்ணுங்க. உங்க இஷ்டம் எதுவா இருந்தாலும் அதுக்கு நான் குறுக்க நிக்க மாட்டேன். எனக்கு உங்க அன்பு இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி திரும்பி நடக்க ஆரம்பிச்சா. அவ சொன்னதை கேட்டதும் நாகபூஷணத்தோட நெஞ்சு படபடன்னு அடிச்சுது. என்ன பண்றதுன்னு தெரியல. மைதிலி, கொஞ்சம் நில்ல அப்படின்னு சொன்னான். நான் நின்னு இங்க என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டுட்டு அவனுடைய பதிலை எதிர்பார்க்காமலே அவ திரும்பி நடந்தா. அவளை கூப்பிட்டு நிறுத்துறதுக்கு போதுமான சக்தி அப்போ நாகபூஷணத்துக்கிட்ட இல்ல. நடந்து போன மைதிலி மையிருட்டுல கலந்துட்டா. விடியறதுக்கு 10-12 நாளிகைகளுக்கு முன்னால ஹரிகேசவநல்லூர் பெரிய வீட்டு பிள்ளையோட ரெட்டக்கால வண்டி ஜல் ஜல்ங்கிற சத்தத்தோட ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி போக ஆரம்பிச்சுது. காலையில 4:15 மணிக்கு முதல் ரயில் வரப்போகுது. அந்த வண்டியில தான் நாகபூஷணம் போறதா இருந்தான். அந்த சமயத்துல நாகபூஷணத்தோட மனசுல பனிப்படலம் சூழ்ந்துகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. மனசோட இறுக்கத்தை போக்கிக்கிறதுக்காக வண்டிக்காரங்கிட்ட பேச்சு கொடுத்தான். அவன் கண்ணுக்கு முன்னால மைதிலியோட உருவம் தோன்றி சிரிக்கிற மாதிரி இருந்தது. அந்த சிரிப்பு அவனை கொல்ற மாதிரி இருந்தது. வண்டி இருட்டுல காட்டுப்பாதையில போய்கிட்டு இருந்தப்போ அங்க இருந்து பாழடைஞ்ச காடி கோயில்ல இருந்து ஒரு நாய் ஊளையிட்டது. அந்த ஊழச்சத்தம் ஓயிரத்துக்கு முன்னால நாகபூஷணம் ஓன்னு அலர்னான். வண்டிக்காரன் திகைச்சு போய் திரும்பி பாக்குறதுக்குள்ள நாகபூஷணம் ஓடுற வண்டியில இருந்து குதிச்சு கிராமத்தை நோக்கி ஓடினான். வண்டிக்காரன், ஐயா ஐயா எங்க போறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே வண்டியை நிறுத்திட்டு அவன் பின்னால ஓடினான். வண்டிக்காரனோட குரல் நாகபூஷணத்தோட காதுகளை எட்டவே இல்லை. நாகபூஷணம் கிராமத்து பக்கம் போனதும் வாய்க்கால் கிட்ட இருந்த கூட்டத்தை பார்த்தான். அங்க அவன் கண்ட காட்சி அவனுடைய நெஞ்ச அப்படியே நின்னு போக வச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். பொழுது அப்ப பலபலன்னு விடிய ஆரம்பிச்சிருந்தது. அந்த அரைகுறை வெளிச்சத்துல அந்த நாவல் மர கிளையில இருந்து ஒரு பெண்ணுடைய உருவம் தொங்கிக்கிட்டு இருந்தது. முறுக்கேறின அவளோட சேலையே அவளுக்கு ஏமனா வாச்சிருந்தது. ஆமா, சந்தேகமே இல்ல, அது மைதிலி தான். கடைசியில நாகபூஷணமே மைதிலியோட வாழ்க்கைக்கு யமனா வாச்சிட்டான். கிழவர் இந்த கட்டத்தை சொல்லிட்டு வரும்போதே அவருக்கு தொண்டை அடைக்கிற மாதிரி இருந்தது. முகத்துல இருந்து வேர்வை துளிகள் வழிய ஆரம்பிச்சது. அவர் மறுபடியும் கதையை தொடங்கினாரு. அந்த கோர காட்சியை பார்த்த அந்த கண்கள்
இன்னும் இருக்குதுப்பா, அது இன்னும் அவிஞ்சு போகல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருமூச்சு விட்டாரு. என் மனசுல ஒரு சந்தேகம் எழுந்தது. அது அவர்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. அப்போ அந்த நாகபூஷணம் அப்படின்னு மெதுவா கேட்டேன். ஆமாப்பா, அந்த பாவி நான் தான். இதுக்கு மேல அவரால் பேச முடியல. நான் அவர்கிட்ட இன்னும் ஏதாவது கேட்டா அது வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஆனா அவர் ஏன் தலையில ஆபத்து விழப்போகுதுன்னு சொன்னாரே, அது என்னன்னு தெரியணுங்கிற ஆவல் எனக்கு ஏற்பட்டது. அந்த கிழவர் சாந்தம் அடைகிறதுக்காக கொஞ்ச நேரம் காத்திருந்தேன். பிறகு மெதுவா கேட்டேன். நான் கேட்ட கேள்விக்கு கிழவர் பதில் சொல்ல ஆரம்பிச்சாரு. ஆமாப்பா, அன்னையிலிருந்து இந்த நாவல் மரத்துல தான் மைதிலி இருக்கான்னு சொல்றாங்க. இத நிறைய பேர் நேர்ல பார்த்ததா கூட சொல்றாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த மரத்தடியில யாராவது வந்து உட்கார்ந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணமே ஆகாதுன்னு, அது மைதிலியோட சாபம்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாரு கிழவர். நான் மௌனமா அவரை நிமிர்ந்து பார்த்தேன். அவர் சொன்ன விஷயம் அதிர்ச்சியா இருந்தாலும் என்னால அதை முழுசா நம்ப முடியல. கிழவர் என்கிட்ட போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டாரு. நானும் வாய்க்கால்ல குளிச்சுட்டு வீட்டுக்கு போனேன். போகும்போது என் மனசுல என்னென்னவோ எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருந்தது. மைத்திலி அந்த மரத்துல இறந்து போனது உண்மையா இருக்கலாம். ஆனா கிழவர் சொன்ன கதை முழுசும் உண்மையா இருக்க வாய்ப்பே இல்லை. அதுவும் மைத்திலி பிசாசு ரூபமா நடமாடுறான்னு சொல்றத நம்பவே முடியாது. இதுல அவ விட்ட சாபமாவது அது பலிக்கிறதாவது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். வீட்டுக்குள்ள நுழைஞ்ச என்ன பார்த்தது எங்க அம்மா, ஏண்டா வாய்க்காலுக்கு குளிக்க போனியா இல்ல குடியிருக்க போனியா? அங்க பாரு, ஏதோ கடிதம் வந்திருக்கு, யாரு எழுதியிருக்கான்னு பாரு அப்படின்னு சொன்னான். நான் ஈர வேஷ்டியை மாத்திக்கிட்டு அந்த கடிதத்தை எடுத்து பிரிச்சு பார்த்தேன். பார்த்ததும் என்னோட கைகள் நடுங்குச்சு. கடிதத்தை என் அப்பா தான் எழுதியிருந்தாரு. பெண் வீட்டார் தற்சமயம் கல்யாணம் நடத்த முடியாது என்று தீர்மானமாக சொல்லிவிட்டார்கள். என்ன செய்யலாம்? எதற்கும் கொடுப்பினை வேண்டும். வேறு இடம் பார்க்கலாம் என்பது என்னுடைய உத்தேசம் அப்படின்னு அப்பா அந்த கடிதத்தில் எழுதியிருந்தாரு. அந்த கடிதத்தில் இருந்த செய்தி எனக்கு பெருத்த ஆச்சரியத்தை கொடுத்தது. முடிய போற நிலையில இருந்த கல்யாணம் திடீர்னு நின்னு போச்சுன்னு எழுதியிருக்காரே அப்படின்னு வியப்பாவும் இருந்தது. அதே சமயத்துல எனக்கு கிழவர் சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வந்தது. அவர் சொன்ன கதை உண்மைதானோ அப்படின்னு பயமும் ஏற்பட்டது. அம்மா என்ன சாப்பிட கூப்பிட்டா. எனக்கு சாப்பாடு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டில போய் படுத்துக்கிட்டேன். பிள்ளைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பயந்து போய் எங்க அம்மா என் பக்கத்துல வந்தா. உச்சி நேரத்துல அந்த வாய்க்கால் பக்கம் போகக்கூடாதுன்னு சொன்னா கேட்டா தானே. உடம்புக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டுக்கிட்டே நெத்தியில திருநீர் பூசி விட்டா. அந்த சம்பவத்துக்கு பிறகு நான் வாய்க்காலுக்கு திரும்பவும் குளிக்கவே போகல. எனக்கு கல்லூரி திறக்க இன்னும் 1 வாரம் இருந்தது. அது வரைக்கும் இந்த கிராமத்துல எப்படி ஓட்டுறதுன்னே எனக்கு புரியல. வீட்டு கிணத்துலயே குளிச்சுட்டு வீட்லயே இருந்துகிட்டு இருந்தேன். எப்படா இந்த ஊரை விட்டு போவோன்னு இருந்தது எனக்கு. 2 நாட்கள் கழிச்சு மறுபடியும் எங்க அப்பா கிட்ட இருந்து கடிதம் வந்தது. எனக்கு இன்னொரு இடத்துல திருமணம் நிச்சயம் பண்ணிட்டதாகவும் 2 வாரத்துல திருமணத்தை நடத்தணும்னு பெண் வீட்டார் விருப்பப்படுறாங்கன்னு எழுதியிருந்தாரு. அம்மாவையும் பாட்டியையும் கூப்பிட்டுக்கிட்டு உடனே பட்டணத்துக்கு வர சொல்லியும் எழுதியிருந்தாரு. அப்பாடான்னு இருந்தது எனக்கு. நல்ல வேளையா மைதிலியோட சாபம் என்ன பாதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நானே சிரிச்சுக்கிட்டேன். ஆனாலும் கிழவர் சொன்ன மைதிலியோட கதை என் மனசுல அப்படியே பதிஞ்சிருந்தது. அடுத்த சில நாட்கள்லயே எனக்கு திருமணம் நடந்து இப்போ நான் என் பொண்ணை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விடுறதுக்காக போயிட்டு இருக்கேன். கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.